ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம தயிர் வச்சுட்டு ஒரு கிரேவி பார்க்கலாம். அதுக்கு உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ எடுத்துக்கோங்க. தேங்காய், ஸ்பைசஸ் அந்த மாதிரி எதுவும் நிறைய மசாலா போட்டு செய்ய வேண்டாம். சிம்பிளா அழகா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதை இதுக்கு எங்கிட்ட காலிஃப்ளவர், கோஸ், கொஞ்சம் கேரட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு, அதை போட்டு மட்டும்தான் அந்த கிரேவி பண்ண போறேன். உங்க கையில என்ன காய் இருக்கோ எடுத்துக்கோங்க. எந்த காயில வேணாலும் இந்த தயிர் கிரேவி பண்ணலாம். சம்மர்ல தயிர், மோர் தான் நிறைய சேர்த்து சாப்பிடணும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுக்கோங்க, அப்பதான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது உப்பு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. முட்டைகோசும் சரி, இந்த மாதிரி காலிஃப்ளவரும் சரி, உப்பு தண்ணி கலந்த தண்ணியில போட்டு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. கோஸையும் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீன்ஸ் இருந்தா கூட உங்களுக்கு போட்டுக்கோங்க. உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். ஒரே ஒரு கேரட் எடுத்திருக்கேன். கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதா மண் இருக்கும் அதுல, அதனால நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. சம்மர் டைம்ல ரொம்ப நேரமா நிக்க முடியாது கிச்சன்ல. இது ஒரு 10 நிமிஷத்துல டக்குன்னு செஞ்சுட்டு வெளியில வந்துடலாம். தேங்காய் மசாலாலாம் அரைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. காய்கறி வெட்டுற டைம் மட்டும்தான் நமக்கு. இதையும் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நல்லா உப்பு நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல ஒரே ஒரு ஆனியன் தோல் சீவி கழுவி வச்சிருக்கிறேன். அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை பேஸ்டா அரைக்க வேண்டாம், குறகுறப்பா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு ஆனியன் மட்டும். கோஸா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப பேஸ்ட் ஆக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க போதும். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். அதோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையா இருக்கும் இந்த தயிர் ஊற்றி செய்யறதுக்கு. அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஆனியன், டொமேட்டோவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் வதங்க வேண்டாம். அதோட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூனுங்கிறத காரம் வேண்டாம்னா 1 ஸ்பூனா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 6-7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். காய்கறிலாம் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். குக் ஆகட்டும். ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 6 நிமிஷம் ஆச்சு. காய்கறி வெந்துருச்சு. நல்லா கரண்டியாலே கொஞ்சம் கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா தோசை சப்பாத்திக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தடியாக இல்லாமல். இது கூட கொஞ்சம் வாசனைக்கு லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் ஊற்றுறனால அந்த பெருங்காயம் சேர்க்கறது நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா ஒரு 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஊற்றிட்டிங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிர் ஊற்றிட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலெலாம் கொதிக்க வைக்க வேண்டாம். அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி தோசை பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதிகமாக மசாலா போடாமல் செய்யறதுனால வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.